வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகைக்கு 7 நாட்கள் தொடர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் ஒரு சில செய்தி குறிப்புகள் வெளியாகியுள்ளது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 3 நாட்கள் விடுமுறை, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ ஒரு சில ஊடக தளங்களில் 7 நாட்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்டை மாநிலமான புதுச்சேரியில் அவங்களுக்கு 7 நாட்களுக்கு தீபாவளி விடுமுறை பார்த்தோன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இதே போல் தமிழகத்திலையும் 7 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தீபாவளிக்கு மறுநாள் அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை அன்று விடுமுறை வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ்நாட்டு மக்கள் அரசிடம் முன்வைத்து வருகின்றார்கள். எனவே தீபாவளிக்கு 4 நாட்கள் விடுமுறை கிடைக்காதா என்ற இயக்கம் தமிழ்நாட்டு மாணவர்கள் மத்தியில் உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள மாணவர்களுக்கு 7 நாட்கள், அதாவது ஒரு வாரம் விடுமுறை என்ற ஜாக்பாட் செய்தி கிடைத்துள்ளது. புதுச்சேரி மாணவர்களுக்கு இன்று முதல் தீபாவளிக்கான மறுநாள் அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை வரை 7 நாட்கள் பார்த்தோன்னா தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையின் பின்னணி என்ன அப்படின்னா, புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இப்போ சிபிஎஸ்சி சிலபஸ் கொண்டு வந்துட்டாங்க. அங்கே +1 +2 மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பருவத் தேர்வு நடந்திருக்கு, டேர்ம் எக்ஸாமு. அந்த டேர்ம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கடந்த அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த 9ஆம் தேதி என்றும் 1லிருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த அக்டோபர் 10ஆம் தேதியும் பருவத் தேர்வு தொடங்கியது. இந்த தேர்வுகள் 14/10/2025 நிறைவடைந்தது. எனவே இன்று முதல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வருகின்ற அக்டோபர் 21ஆம் தேதி 7 நாட்கள் தீபாவளிக்கு விடுமுறை அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி புதுச்சேரியுடைய கல்வித்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதனால் பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறைக்கு ரெடியாகி விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே போல் தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா புதுச்சேரியை பின்பற்றி 7 நாட்கள் தொடர் விடுமுறை வழங்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 5 நாட்களாவது தீபாவளிக்கு விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் தமிழக அரசுடன் கோரிக்கை வச்சிருக்காங்க. விரைவில் கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு தீபாவளி பண்டிகை விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.